வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். நாடாளுமன்ற அத்துமீறல் சம்பவத்தின் தீவிரத்தன்மையை குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. அனைத்து தேவையான நடவடிக்கைகளையும் மக்களவை சபாநாயகர் எடுத்து வருகிறார் என பிரதமர் நரேந்திர மோடி உரை. மத்திய குழுவினரின் பாராட்டு அவதூறு பேசுபவர்கள் கன்னத்தில் விழுந்த பலார் அறை. கட்சி தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை கோவையில் நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தென் மாவட்டங்களில் வெளுத்து வாங்கி வரும் தொடர் கனமழை. அத்தியாவசிய பொருட்களை கையிருப்பில் வைத்துக் கொள்ள பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். நாடாளுமன்ற அத்துமீறல் சம்பவத்தின் தீவிரத்தன்மையை குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது என்றும் அனைத்து தேவையான நடவடிக்கைகளையும் மக்களவை சபாநாயகர் எடுத்து வருகிறார் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் மக்களவையில் கடந்த புதன்கிழமை மதியம் 1 மணியளவில் பார்வையாளர்கள் வரிசையில் இருந்து 2 பேர் திடீரென உள்ளே குதித்து மஞ்சள் வண்ண புகையை வெளிப்படுத்தும் உலோகப் பொருளை வெடிக்க செய்தனர். அதில் ஒருவர் மேஜைகள் மீது குதித்து ஓடினார். அப்போது சர்வாதிகாரிகளை அனுமதிக்க முடியாது என்று கோஷங்கள் எழுப்பினர். இதேபோன்று நாடாளுமன்றத்திற்கு வெளியேயும் ஒரு பெண் உட்பட 2 பேர் வண்ணப்புகையை வெளிப்படுத்தும் கேன்களை பயன்படுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அவையில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே அதிர்ச்சி ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவை உடனடியாக ஒத்திவைக்கப்பட்டது. 2001ஆம் ஆண்டு நாடாளுமன்றம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு 22 ஆண்டுகள் நிறைவான நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் 4 பேரும் அழைத்து செல்லப்பட்டு காவல்துறையினரால் விசாரிக்கப்பட்டனர். இதில் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இந்த சம்பவத்திற்கு பிறகு இது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அவையில் பேசினார். அப்போது நாடாளுமன்ற அத்துமீறல் சம்பவத்தின் தீவிரத்தன்மையை குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது என்றும் அனைத்து தேவையான நடவடிக்கைகளையும் மக்களவை சபாநாயகர் எடுத்து வருகிறார் என்றும் இந்த விவகாரத்தில் விரிவான ஒரு புலனாய்வு விசாரணை நடத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு வழிகாட்டும் வகையில் திராவிட மாடல் அரசின் செயல்பாடுகள் தொடரும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக இளைஞரணி மாநாடு சேலத்தில் வரும் 24ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதையொட்டி கட்சி தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் பேரிடரிலும் அரசியல் செய்யும் குணம் படைத்தவர்களை பற்றி கவலைப்படாமல் மக்கள் நலன் காக்கும் அரசு திமுக என்றும் எத்தகைய இடர் வந்தாலும் அதிலிருந்து மக்களை காப்பதில் அக்கறையும் பொறுப்பும் கொண்டது திமுக. இந்தியாவுக்கு வழிகாட்டும் வகையில் திராவிட மாடல் அரசின் செயல்பாடுகள் தொடரும் என்றார். நிவாரணப் பணிகளும் மீட்பு நடவடிக்கைகளும் விரைந்து மேற்கொள்ளப்பட்டன. விமர்சனம் செய்வதற்கும் வீண்பழி சுமத்துவதற்கும் எதிர்க்கட்சிகள் முனைப்பு காட்டினாலும் மக்களின் துயர் துடைக்க முன்வரவில்லை என்ற அவர் மிக்ஜாம் புயல் பாதிப்பை குறித்து ஆய்வு செய்த மத்திய குழுவினர் தமிழ்நாடு அரசு நடவடிக்கைகளை பாராட்டியது அவதூறு பேசி அரசியல் செய்ய நினைப்பவர்களின் கன்னத்தில் விழுந்த பலார் அறை என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை கோவையில் நாளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் மக்கள் நலப்பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறது. அதன் அடிப்படையில் பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காணும் வகையில் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட உள்ளது. இந்த புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை கோவையில் தொடங்கி வைக்கிறார். கோவை SNR கல்லூரி அரங்கத்தில் காலை 9:30 மணிக்கு நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்று திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். அதன் பின்னர் பொதுமக்களிடம் மனுக்களை பெறுகிறார். கோவையில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்த பின்னர் மாநிலம் முழுவதும் இந்த திட்டம் செயல்பாட்டிற்கு வருகிறது. மக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி முடிந்ததும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோவை காந்திபுரத்தில் செம்மொழி பூங்கா அமைக்கப்பட உள்ள மைதானத்திற்கு சென்று செம்மொழி பூங்காவிற்கான அடிக்கல்லை நாட்டி வைத்து பணிகளை தொடங்கி வைக்கிறார். இந்த விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 10,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி பேசுகிறார். தென் மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை எதிரொலியாக நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு உள்ளது. தென் மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையால் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் முதலூர் ஓடையில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு உள்ளது. இதேபோல் சாத்தான்குளம் பஜார் பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் சூழ்ந்து உள்ளது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் சேர்வலாறு அணைகள் அதிகரித்து வருகிறது. இதனால் நெல்லை மற்றும் குமரி மாவட்டங்களில் சில இடங்களில் சாலைகள் மற்றும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு உள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றா
குளிர்கால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகள் மற்றும் உணவுப் பொருட்களை ஓரிரு நாட்களுக்கு கையிருப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் ஒரு சில இடங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட வாய்ப்பு உள்ளதால் பொதுமக்கள் குடிநீரை சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தொடர் கனமழையையொட்டி தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை மற்றும் குமரி மாவட்டங்களில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படையிலிருந்து 100 பேர் அடங்கிய 4 குழுவினர் தென் மாவட்டங்களுக்கு விரைந்துள்ளனர். சங்ககிரி பேரூராட்சி விரைவில் தரம் உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று அமைச்சர் நேரு சேலத்தில் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் சங்ககிரி பேரூராட்சியில் நவீன எரிவாயு தகன மேடை அமைக்கப்பட்டதையொட்டி நன்கொடையாளர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு கலந்து கொண்டு நன்கொடையாளர்களை கௌரவித்தார். பின்னர் பேசிய அவர், சங்ககிரி பேரூராட்சி விரைவில் தரம் உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். இந்த நவீன எரிவாயு தகன மேடை அமைகமுருகு சந்திரா அறக்கட்டளை மற்றும் சோலஜெக்ட் எனர்ஜி சிஸ்டம், சங்ககிரி லாரி உரிமையாளர்கள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு நன்கொடையாளர்களால் ரூபாய் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு உள்ளது. இதில் சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்மேகம், சேலம் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதை சங்ககிரி ஒரு பேரூராட்சி என்பதை மாற்றி பெரிய நகரமாக உருவாக்குவதற்குரிய அனைத்து முயற்சிகளும் எடுக்க இருக்கிறோம். எனவே இந்த அடுத்த முறை வரும்போது இது பேரூராட்சி என்று இல்லாமல் தரம் உயர்ந்த இடமாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக்கொண்டு, இங்கே வருடம் தீரன் சின்னமலை அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிற அந்த நிகழ்ச்சி அவருடைய நினைவு நாளில் நம்முடைய மாவட்ட ஆட்சியரோடு வருவேன். அப்படி வருகிற போது அந்த சாலைகள் எல்லாம் சரியாக இல்லை, செப்பரேட்டு தர வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு அது துறையின் சார்பாக செப்பரேட்டப்பட்டிருக்கிறது. ஊரில் எல்லாம் பெரியவங்கெல்லாம் வந்திருக்கிறீங்க. எந்த காரியம்னாலும் நமக்கு நாங்கள் திட்டம் என்று எங்களிடம் ஒரு திட்டம் இருக்கிறது. நீங்கள் முதலமைச்சர் கேட்ட தொகையை மத்திய அரசு வழங்கினால் கூடுதலாக 6000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள பிருந்தாவனம் தெருவில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட 1000 பேருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி மற்றும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஆகியோர் நிவாரணப் பொருட்களை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு தமிழக அரசு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருவதாகவும், பாஜக அரசு தொடர்ந்து பொதுமக்களிடையே ஜாதி மத பிரச்சனையை தூண்டிவிட்டு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் முதலமைச்சர் கேட்ட தொகையை மத்திய அரசு வழங்கினார் கூடுதலாக 6000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்புகளே இல்லை என்று சொல்லக்கூடிய, யாருக்குமே வேலை வாய்ப்பு இல்லை, எந்த முன்னேற்றமும் இல்லை என்று விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லா தொழில் வளர்ச்சியும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு இடையே ஜாதி பிரச்சனைகள், மத பிரச்சனைகளை தொடர்ந்து தூண்டிவிட்டு அவர்களுடைய அடிப்படை வாழ்வாதாரமே பாதிக்கக்கூடிய ஒரு சூழலை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதனால் மக்களுக்கு, இந்த நாட்டுக்கு எதிரானவர்கள் யார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ள முடியும். அவங்க காசு கொடுத்தா நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் 10,000 என்ன 20,000 கூட கொடுக்க தயாராக இருப்பார்கள். நமக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகையை கொடுக்கட்டும். நமக்கு நியாயமாக ஒன்றிய அரசாங்கம் வழங்க வேண்டிய நிதியை இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையின்படி சென்னையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளுக்கு நாம் கேட்டிருக்கக்கூடிய சரியான கிட்டத்தட்ட 7,000 கோடிக்கு மேல் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று முதலமைச்சர் அவர்கள் நிவாரணம் கேட்டிருக்கிறார்கள். அதை வழங்கினால் நிச்சயமாக ஏற்றி வழங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். கோவை மாநகரில் குற்றங்களை குறைப்பதற்காக புதிதாக அமைக்கப்பட்ட 24 கண்காணிப்பு கேமராவிற்கான அறையை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் திறந்து வைத்தார். கோவை செல்லுபுரம் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட 24 கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் கண்காணிப்பு கேமராவிற்கான அறை ஆகியவற்றை கேமராவிற்கான அறை காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், கோவை மாநகரில் குற்ற சம்பவங்களை குறைக்கும் வகையில் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டு வருவதாகவும், ராமநாதபுரம் பகுதியில் 30 கேமராக்கள், செல்லபுரம் பகுதியில் 24 கேமராக்கள் என 54 கேமராக்கள் ஒரே நாளில் நிறுவப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் ரயில் நிலையம், பேருந்து நிலையங்கள், பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதிகளை மையமாக வைத்து 110 RT-PCR
இன்டெலிஜென்ஸ் போன்ற நவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். இதனைத் தொடர்ந்து கோவை மத்திய சிறையில் ISIS அமைப்பினருடன் தொடர்பில் இருப்பதாக கைது செய்யப்பட்ட கைதி ஒருவர் ISIS அமைப்பின் கொடியை வரைந்ததைத் தொடர்ந்து சிறைத்துறையினருடன் இணைந்து நுண்ணறிவு பிரிவு போலீசார் தீவிரமான கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறினார். ஒரு சமூக பங்களிப்பாக அந்தந்த பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி வருகின்றோம். அதனுடைய ஒரு பகுதியாக இன்று ராமநாதபுரம் பகுதியில் 30 கேமராக்களும், இங்கே செல்வபுரம் பகுதியில் 24 கேமராக்களும் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளன. இந்த கேமராக்கள் எல்லாமே குறைந்தபட்சம் 5 மெகா பிக்சல் அளவுள்ள கேமராக்கள். கோவை மாநகரை பொறுத்த வரைக்கும் அந்தந்த இடங்களில் தேவைக்கு ஏற்றபடி தொழில்நுட்ப கேமராக்கள் மற்றும் சாதாரண கண்காணிப்பு கேமராக்கள் வரை தேவைக்கு ஏற்றபடி கேமராக்கள் அந்தந்த பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ளன. இதனுடைய முழுமையான நோக்கம் குற்றங்களை முழுமையாக தடுப்பது. ஆலங்குடி ஐயப்பன் கோவிலில் மார்கழி 1ஆம் தேதியை முன்னிட்டு கொடியேற்றும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் பழமை வாய்ந்த ஐயப்பன் கோவிலிலிருந்து 1000க்கும் மேற்பட்டோர் ஆண்டுதோறும் சபரிமலைக்கு மாலை அணிந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் ஆலங்குடி ஐயப்பன் கோவிலில் இன்று மார்கழி 1ஆம் தேதியை முன்னிட்டு கணபதி ஹோமமும் பூர்ணாகுதியுடன் கொடியேற்றும் நிகழ்ச்சி மற்றும் ஐயப்ப சாமி வீதி விழா நிகழ்ச்சியும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் இன்று மாலை சாமி உற்சவர் வீதி உலா காட்சிகளும் நடைபெற்றது. தொடர்ந்து மார்கழி மாதம் முழுவதும் ஐயப்பன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளதாக கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். இதில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடியில் தேங்கியுள்ள மழைநீரை மாநகராட்சி அதிகாரிகள் அப்புறத்தும் பணியில் ஈடுபட்டு உள்ளனர். தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்திருந்தது. இந்நிலையில் இன்று காலை முதல் தூத்துக்குடி மாநகர் பகுதியில் பெய்து வரும் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி உள்ளது. இதையடுத்து மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார், நகராட்சி மேயர் ஜெகன் மற்றும் அரசு அதிகாரிகள் மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு உள்ளனர். மேலும் கொட்டும் மழையில் அரசு அதிகாரிகள் நீர் செல்லும் பகுதியில் உள்ள அடைப்புகளை அகற்றி மழை தேங்காதவாறு நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். வடசென்னையில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட 4000 குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை தூத்துக்குடி ஸ்டெர்லைட் நிறுவனம் வழங்கியது. மிக்ஜாம் புயலால் சென்னை கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் குறிப்பாக வடசென்னை மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் மழை வெள்ளத்தில் மூழ்கின. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் நிறுவனம் சார்பில் திருவொற்றியூர் மற்றும் அத்திப்பட்டு புதுநகர் பகுதியில் வசிக்கும் 4000 குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் பாய், புடவை, லுங்கி, அரிசி, பருப்பு உள்ளிட்ட 2000 ரூபாய் மதிப்பிலான 22 நிவாரணப் பொருட்களை ஸ்டெர்லைட் நிறுவனத்தில் COO சுமதி அவர்கள் வழங்கினார். நேரில் வந்து வாங்க முடியாத பொதுமக்களுக்கு ஸ்டெர்லைட் நிறுவனம் சார்பில் வீடு வீடாக சென்று நிவாரணம் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. குடியாத்தத்தைச் சேர்ந்த 15 மாணவ மாணவிகள் கட்டாவுடன் கூடிய வீர பத்ராசன முறைகளை 1 மணி நேரம் தொடர்ச்சியாக செய்து கோல்டன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் 2 சாதனைகளை படைத்துள்ளனர். உலக யோகா தினத்தை முன்னிட்டு மகா யோகம் மகா மகரிஷி அறக்கட்டளையைச் சேர்ந்த ஜென்ஸ்கர் தற்காப்பு கலை மாணவர்கள் 854 பேர் சென்னை YMCA மைதானத்தில் கட்டாவுடன் கூடிய வீர பத்ராசன முறைகளை 1 மணி நேரம் தொடர்ச்சியாக செய்து கோல்டன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் 2 சாதனைகளை படைத்துள்ளனர். இதில் குடியாத்தத்தைச் சேர்ந்த 4 மாணவிகள் உட்பட 15 மாணவர்கள் பங்கேற்று உலக சாதனை படைத்துள்ளனர். இந்த மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக லக்ஷித் ஆயில் மில்லிஸ் கோல்டன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் செய்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் 2 உலக சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு பயிற்சியளித்த ஜென்ஸ்கர் தற்காப்பு கலை பயிற்சி ஆசிரியர் யோகேஷ் மாஸ்டர் அவர்கள் கலந்து கொண்டு 15 குடியாத்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். இதில் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முதலமைச்சரின் தனிப்பிரிவு IAS அதிகாரி என கூறி ஆன்லைன் மூலம் பண மோசடியில் ஈடுபட்ட நபரை கடலூரில் வைத்து சென்னை காவல் போலீசார் கைது செய்தனர். சென்னையில் முதலமைச்சரின் தனிப்பிரிவு IAS அதிகாரி என கூறி ஆன்லைன் மூலம் பணம் கேட்டு மிரட்டுவதாக சென்னை பெருநகர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் தனிநபர் ஒருவர் புகார் அளித்துள்ளார். இதன் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் செல்போனை ஆய்வு மேற்கொண்ட போது செல்போன் டவர் கடலூர் மாவட்டத்தை காட்டியுள்ளது. உடனடியாக தனிப்படை அமைத்து கடலூர் மாவட்ட
மாவட்டத்தைச் சேர்ந்த சிவசுப்பிரமணியன் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணைக்காக சென்னை அழைத்து வந்தனர். இதையடுத்து விசாரணையின் போது சிவசுப்பிரமணியம் மது அருந்துவதற்காக முதலமைச்சரின் தனிப்பிரிவு எண்களை ஆன்லைன் மூலம் எடுத்து பண மோசடியில் ஈடுபட்டதாக ஒப்புக்கொண்டார். இதைத் தொடர்ந்து போலீசார் மேலும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக முதலமைச்சரிடம் விருது வாங்கிய கருங்குழி பேரூராட்சி பூங்காக்கள் தற்போது சரிவர பராமரிக்கப்படாமல் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கருங்குழி பேரூராட்சியில் குடிநீர் வசதி, கழிவறை வசதிகள் உட்பட பல்வேறு அடிப்படை வசதிகளை கொண்ட பேரூராட்சியாக இருந்து வந்ததால் தமிழ்நாட்டின் முதன்மை பேரூராட்சியாக கருங்குழி பேரூராட்சி தேர்வு செய்யப்பட்டு முதலமைச்சரின் விருதும் பெற்றது. ஆனால் பேரூராட்சி நிர்வாக ஊழியர்கள் சரிவர அவர்களது பணிகளை செய்யாததால் தற்போது பூங்காக்கள் மாடு மற்றும் பன்றிகள் மேயும் இடமாக மாறி உள்ளது. இதனைத் தொடர்ந்து முதலிடம் பிடித்த பேரூராட்சி வரும் ஆண்டில் கடைசி இடத்தையாவது பிடிக்குமா என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே கோரிக்கை எழுந்துள்ளது. தொண்டியில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி விபத்துக்குள்ளானதில் லாரி ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் தனியார் நிறுவனத்திற்கு திண்டுக்கல்லில் இருந்து இரும்பு ரூப் சீட்டுக்களை ஏற்றி 2.5 பாளையம் பகுதியைச் சேர்ந்த இசக்கி என்பவர் லாரியை ஓட்டி தொண்டியில் ஷீட்டுக்களை இறக்கிவிட்டு ஊர் திரும்பியுள்ளார். அப்போது திருவாடனை தாலுகா அலுவலகம் அருகே வந்தபோது லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு அரசு பள்ளி நோக்கி நேராக சென்று வாய்க்காலில் பாய்ந்து நின்றது. அப்போது சிறு காயங்களுடன் லாரி ஓட்டுநர் இசக்கி உயிர் தப்பினார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருவாடனை போலீசார் விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் இசக்கி என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உடன்குடி அருகே நடைபெற்ற கற்குவேல் ஐயனார் கோவில் கல்லர் வெட்டு திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி அருகே கற்குவேல் ஐயனார் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் கல்லர் வெட்டு திருவிழாவினை முன்னிட்டு தினமும் சாமி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கல்லர் வேட்டை முன்னிட்டு பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் 108 பால்கட ஊர்வலம் நடைபெற்றது. பின்னர் கல்லர் சாமிகளின் கடவாடல் நிகழ்ச்சியும் சிகர நிகழ்ச்சியான இளநீரை சாமியாடி வெட்டினர். அப்போது கொட்டுமலையில் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மணலை பிரசாதமாக எடுத்துச் சென்றனர். கடலூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திடீர் ஆய்வு செய்தார். கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் திட்டக்குடி, வேப்பூர் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இதில் காவல் நிலையத்தில் பராமரிக்கப்படும் பதிவேடுகள், வழக்கின் கோப்புகள் மற்றும் வழக்கின் சொத்துகள் குறித்து ஆய்வு செய்தார். இந்த ஆய்வில் திட்டக்குடி காவல்துறை கண்காணிப்பாளர் காவியா, வேப்பூர் காவல் ஆய்வாளர் ராமச்சந்திரன், வேப்பூர் உதவி ஆய்வாளர் ரவிச்சந்திரன், சிறுபாக்கம் உதவி ஆய்வாளர் ராஜாங்கம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பிரதமர் மோடி உடனடியாக பதவி விலக கோரி நாகையில் காங்கிரஸ் கட்சியினர் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை ரயில் நிலையத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் அமிர்தராஜா தலைமையில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் நாடாளுமன்றத்தை பாதுகாக்க தவறிய பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் உடனடியாக பதவி விலக கோரியும், நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்ய கோரியும் மத்திய அரசிற்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதில் நாகை நகர தலைவர் உதயச்சந்திரன், மாவட்ட எஸ்சி துறை தலைவர் ராஜ்குமார், மாவட்ட துணைத் தலைவர்கள் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் தெய்வானை உள்ளிட்டோர் பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆன்லைனில் மருந்து விற்பனை செய்யும் நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி மதுரையில் தமிழ்நாடு மருந்து வியாபாரிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் பழங்காநத்தம் பகுதியில் தமிழ்நாடு மருந்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மருந்து வியாபாரிகள் கலந்து கொண்டு ஆன்லைனில் மருந்துகளை விற்பனை செய்யும் நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், மருந்துகளுக்கு GSTயில் முழு வரி விலக்கு அளிக்க வேண்டும் உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கோட்டை அருகே அச்சன் கோவிலுக்கு வந்த ஆபரண பெட்டியை ஐயப்ப பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே அச்சன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மண்டல மகோற்சவ விழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் மண்டல மகோற்சவ விழாவை முன்னிட்டு கேரளாவில் உள்ள புனலூரில் இருந்து விலை உயர்ந்த ஆபரணங்கள் அடங்கிய பெட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அச்சன் கோவிலுக்கு எடுத்து வரப்பட்டது. முன்னதாக தென்காசி காசி விஸ்வநாத சுவாமி கோவில் முன்பு ஐயப்ப பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருந்து ஆபரண பெட்டிக்கு சிறப்பு வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து அச்சன் கோவிலுக்கு வந்த ஆபரண பெட்டியை பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.
பன்ருட்டி அருகே மார்கழி மாதத்தை முன்னிட்டு பஜனை வீதி உலா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சிறுவத்தூர் கிராமத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் மார்கழி மாதத்தின் முதல் நாளை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பஜனை குழு தலைவர் வெங்கடேசன் தலைமையில் பஜனை பாடல்கள் பாடி கிராமத்தின் முக்கிய வீதி வழியாக ஊர்வலம் சென்றனர். இதில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். பாலவாக்கத்தில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதியில் தூய்மை பணியில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களுக்கு மாமன்ற உறுப்பினர் தமிழரசி நிவாரணப் பொருட்களை வழங்கினார். சென்னை பாலவாக்கத்தில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணியாற்றிய தூய்மை பணியாளர்கள், மின்துறை பணியாளர்கள், மருத்துவ பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு திமுக சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 183வது மாமன்ற உறுப்பினர் தமிழரசி அவரது சொந்த செலவில் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கினார். மேலும் இதில் அரசு அதிகாரிகள், அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். காட்ரம்பாக்கம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட புதுப்பேடு பகுதிகளில் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தம்மாள் தாஸ் நிவாரணத் தொகையை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த காட்ராம்பாக்கம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட புதுப்பேடு பகுதிகளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்த ரூபாய் 6000 நிவாரணத் தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் காட்ராம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தம்மாள் தாஸ் பங்கேற்று மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட புதுப்பேடு பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கினார். நிகழ்ச்சியில் 7வது வார்டு உறுப்பினர் SV சுந்தர், 9வது வார்டு உறுப்பினர் கல்பனா, 8வது வார்டு செயலாளர் கோபால் ஆகியோர் கலந்து கொண்டனர். பெரியபாளையம் அருகே மிக்ஜாம் புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கன்னிகைப்பேர், திருக்கண்டலம் பகுதிகளில் வசிக்கும் குடும்பங்களுக்கு அரசு அறிவித்த ரூபாய் 6000 நிவாரணத் தொகையை எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் சத்தியவேலு வழங்கினார். மிக்ஜாம் புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் குடும்பங்களுக்கு ரூபாய் 6000 நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அண்மையில் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் அரசு அறிவித்த நிவாரணத் தொகையை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை வேளச்சேரியில் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட கன்னிகைப்பேர், திருக்கண்டலம் ஆகிய பகுதிகளில் உள்ள குடும்பங்களுக்கு நியாய விலை கடைகளின் மூலம் அரசு அறிவித்த ரூபாய் 6000 நிவாரணத் தொகையை எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் சக்திவேலு வழங்கினார். இதில் திருக்கண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் மதன் சத்யராஜ், மாவட்ட பிரதிநிதி வெங்கடாச்சலம், துணைத் தலைவர் லிங்கத்துரை மற்றும் குப்பன், தியாகராஜ், விஜயகுமார், ஜெயக்குமார், வியால வந்தான், கமலேஷ் பெய்லி உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதனிடையே நிவாரணம் பெற்றுக்கொண்ட திருநங்கை ஒருவர் வெள்ள பாதிப்பால் பாதிக்கப்பட்ட 3ஆம் பாலினத்தைச் சேர்ந்த தங்களுக்கும் நிவாரணம் வழங்கிய தமிழக முதலமைச்சருக்கு தாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிப்பதாக உருக்கத்துடன் தெரிவித்தார். என் பேர் அர்னி. நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருக்கண்டத்தில் இருக்கேன். மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவுக்கு எங்கள் திருநங்கை சமூகத்துக்கும் அந்த நிதி உதவி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். நாடாளுமன்ற அத்துமீறல் சம்பவத்தின் தீவிரத்தன்மையை குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. அனைத்து தேவையான நடவடிக்கைகளையும் மக்களவை சபாநாயகர் எடுத்து வருகிறார் என பிரதமர் நரேந்திர மோடி உரை. மத்திய குழுவினரின் பாராட்டு அவதூறு பேசுபவர்கள் கன்னத்தில் விழுந்த பலார் அறை. கட்சி தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை கோவையில் நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தென் மாவட்டங்களில் வெளுத்து வாங்கி வரும் தொடர் கனமழை. அத்தியாவசிய பொருட்களை கையிருப்பில் வைத்துக் கொள்ள பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.